வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நம்ம தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஈரோட்டை சேர்ந்த ராகுல் டிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் நீங்க எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக ரொம்ப ஜாலியா என்டர்டைன்மெண்ட் வீடியோ போடக்கூடிய ஒரு சகோதரர். நேற்று நடந்த வாகன விபத்துல அவர் இறந்துட்டார். இன்னைக்கு எத்தனையோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சமூக ஊடகங்கள்ல தன்னை பிரபலமாக காட்டிக்கொள்ள எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பெண்களாக இருந்தால் தங்களை ஆபாசமாக காட்டுவது, ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் லூஸ்தனமா பண்றது, நெகட்டிவா ஏதாவது அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இரிட்டேட்டிங்கா இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை செஞ்சு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஆதாயம் தேடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த தம்பி ராகுல் டிக்கின்னு சொல்லக்கூடிய இந்த பையன் ரொம்ப அருமையாக ரொம்ப ஜாலியா காமெடி வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ரியாக்ஷன் வீடியோலாம் போடுவாரு. அவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இவருடைய உழைப்புல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. சமீபத்துல தான் அவருக்கு திருமணம் ஆச்சுது. நேற்று நடந்த ஒரு சாலை விபத்துல சகோதரர் சம்பவ இடத்துல இறந்துட்டாரு. மிகப்பெரிய வருத்தத்தை நமக்கு கொடுக்குது. அவருக்கு நம்முடைய வெற்றிவாக யூடியூப் சேனல் சார்பாகவும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சம்பவம் மூலமாக என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரே ஒரு அன்பான வேண்டுகோளை தான் வைக்கிறோம். வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பாதுகாப்பா போகணும். போகக்கூடிய வழியில எத்தனையோ பேர் ஆப்போசிட்ல வருவாங்க. இவர்கள் எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்கும். இவர்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். இவர்கள் எல்லாருக்குமே லட்சியம் இருக்கு. இவர்கள் எல்லாத்துக்குமே பொறுப்புகள் இருக்கிறது. அதே மாதிரிதான் போகக்கூடிய நமக்கும் இருக்குது. எனவே இது மாதிரியான வாகனங்கள்ல போகும்போது நம்ம கவனம் இல்லாம போறது, அல்லது அதிவேகத்துல போறது, அல்லது குடிச்சிட்டு போறது, இது மாதிரி நம்ம போகக்கூடிய காரணத்தினால இதே மாதிரியான இழப்புகள் ஒருத்தருக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துக்கு ஒரு இழப்பு, ஒரு தலைமுறைக்கே இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காத நம்புறோம். எனவே அன்பு சகோதரர்களை, வாகனத்துல போகும்போது மிகவும் கவனமாக போங்க அப்படிங்கிறத என்னுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கையாக வைத்துக்கொண்டு அந்த தம்பியை பத்தி உங்களுடைய அபிப்பிராயங்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு நம்ம இப்போ நம்முடைய தலைப்புக்கு போவோம். வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கினுடைய சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தலை தமிழக வெற்றி கழகம் புறக்கணிக்கிறது. வரக்கூடிய இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை சார்பாக தளபதியினுடைய அறிவுறுத்தல் படி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தான் பாத்தீங்கன்னா கடைசி நாள், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள். திமுக சார்பாக சந்திரகுமார் அவர்களும், இவர் தான் முன்னாள் எம்எல்ஏ ஈரோடு கிழக்குல 2011 2016 அந்த காலகட்டங்களில் இருந்தாரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி சீதாலட்சுமியும் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 65 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அந்த வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்ப பெறக்கூடியவர்கள் திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். கடைசி ஃபைனல் லிஸ்ட் போடுவாங்க. எது எப்படி போட்டாலும் அரசியல் கட்சி அப்படிங்கிறதுல பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் நேரடியாக இந்த தேர்தலில் மோதிக்கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இந்த தேர்தலில் அதிமுக, பாஜக, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் புறக்கணித்திருக்கிறது. இதுல அதிமுக புறக்கணித்ததற்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜனநாயக விரோதமாக நடைபெறும், இங்க மக்களை எல்லாம் ஆடு மாடு மாதிரி பட்டியல அடைச்சு அவர்களை எங்கேயுமே போக விடாம செஞ்சு ஒரு ஜனநாயக படுகொலை செஞ்சுதான் இந்த ஆளும் கட்சி திமுக இந்த தேர்தல் வேலையை செய்வாங்க. அதன் காரணமாக தான் அவங்க வெற்றி பெறுகிறார்கள். எனவே இந்த தேர்தலில் போட்டி போடுறதே வேஸ்ட் சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பாஜகவும் இதே விஷயத்த சொல்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிறது. பாஜக பல இடங்கள்ல இதே மாதிரி அயோக்கியத்தனங்களை செஞ்சுதான் தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். தேர்தலில் தில்லுமுள்ளு செஞ்சுதான் வெற்றி பெறுகிறார்கள். அவர்களையே நடுங்கக்கூடிய அளவுக்கு திமுக ஈரோடு கிழக்குல தில்லுமுள்ளு செய்து அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களும் இந்த தேர்தலை புறக்கணித்து இருக்கிறார்கள். நாமளும் புறக்கணிச்சிருக்கிறோம். நாம புறக்கணிச்சதற்கான காரணமும் அதே காரணம். ஆனா அதே நேரத்தில் இதை மட்டும் காரணமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. இன்றைக்கு கூட ஈரோடு கிழக்குல தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெறுவதற்கான தகுதியும் திறமையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு. அதற்கான அத்தனை முன்னேற்பாடுகளையும் செய்வதற்கான ஆக்கப்பூர்வமான தொண்டர்களும் பொதுமக்கள் நமக்கு ஆதரவான மனநிலையிலும் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கும் போதே, கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்கும் போதே நம்முடைய முடிவு என்ன அப்படின்னா, நேரடியாக 2026 தேர்தலில் போட்டியிடுறது. 2026க்கு முன்னாடி எந்த தேர்தல், அது பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது, அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்து முடிந்தது. இனி ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் அதுல நாம போட்டி போட போறது கிடையாது. நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் 2026 கவனம் செலுத்துறதா நம்முடைய நோக்கம். எனவே ஈரோடு கிழக்கு தேர்தலில்
நம்ம போட்டி போடல அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டாங்க. உடனே திமுகவினுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து எல்லாருமே பயந்துட்டீங்க, உங்களுக்கு அங்க ஓட்டு கிடையாது, நீங்க தோத்துருவீங்க, டெபாசிட் வாங்க முடியாது, அதன் காரணமாக தான் பயந்து பின் வாங்குறீங்க, இப்படி பார்த்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்களுக்கும் தான் நம்ம இதில் வீடியோவில் பதில் சொல்ல இருக்கிறோம். அன்பு சகோதரர்களை, இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய சகோதரர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்க. ஸோ நாம புறக்கணிக்கிறது இருக்கட்டும், நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டோம். 2024 கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயத்தை முன்ன வச்சு தான் நம்ம கட்சியை ஆரம்பிச்சோம். ஆனா இந்த திமுக இன்னைக்கு நம்மளை பார்த்து கிண்டல் செய்யறவங்க, உங்களுக்கு பயமா அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த திமுக, இவங்க 2015 இதே மாதிரி நடைபெற்ற ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல்ல அன்றைக்கு கலைஞர் இருக்கிறார், அவரு அந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சார். அப்ப அது எந்த அடிப்படையில் புறக்கணிச்சாங்க? அதிமுக மேல இருந்த பயத்தின் காரணமாகவா, அல்லது அவங்களுக்கு வலு இல்ல அப்படிங்கிறது காரணத்துக்காகவா? 70 வருஷம் பாரம்பரியம் கொண்ட கட்சி, பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி, எல்லா தொகுதியிலையும் கட்டமைப்போடு இருக்கக்கூடிய கட்சி, எல்லா வார்டு வைஸ் பூத் வைஸ் ஆட்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருந்துகிட்டு 2015 நீங்க அந்த ஆர்கே நகர் தொகுதி தேர்தலை வந்து புறக்கணிச்சீங்க. அன்னைக்கு நீங்க என்ன காரணம் சொன்னீங்கன்னா, இது ஜனநாயக விரோதமான ஆட்சி நடைபெறுது, அடுத்த ஓராண்டில் பொது தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு இந்த தேர்தலில் நாம் போட்டியிடுவது தேவையற்றது. அது மட்டுமல்ல, ஆளக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை வாரி இறைத்து அதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலை புறக்கணிப்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திமுக கலைஞர் அறிக்கை வெளியிட்டாரா இல்லையா? அந்த தேர்தல் அவர்கள் போட்டியிடல. சரி, அந்த தேர்தலில் போட்டியிடல, இடைத்தேர்தல்னா பயமா, நாங்க ஜெயிச்சிருவோம் அது இதுன்னு சொல்றீங்களா? அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவருடைய இறப்புக்கு பிறகு அதே ஆர்கே நகர்ல இன்னொரு இடைத்தேர்தல் நடைபெறுது. அப்ப அங்க வந்து அதிமுக சார்பாக மதுசூதனன் போட்டியிடுகிறார், திமுக சார்பாகவும் ஒருத்தர் போட்டியிட்டாரு. இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இல்லாம சுயேட்சையாக வந்து டிடிவி தினகரன் போட்டியிட்டார். அவர் அதிமுக சார்பாக முதல்ல போட்டியிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவுல பணம் கொடுக்கப்பட்டது, ஜனநாயகம் விரோதமான செயல்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டு, அதற்கு பிறகு 2வது நடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் சுயேட்சையாக போட்டியிட்டு திமுகவினுடைய டெபாசிட்டை காலி பண்ணார், 50% ஓட்டை வாங்கினார். அப்ப அன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு பணம் இருந்துச்சு. அன்னைக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி, பிரதான ஆளும் கட்சி அதிமுக, பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, 2 பேரையும் தோக்கடிச்சு ஒரு தனிப்பட்ட முறையில் டிடிவி தினகரன் எப்படி ஜெயிச்சாரு? அதற்கு பிறகு வந்து தேர்தலில் அவரால் ஜெயிக்க முடியல. அப்ப என்னன்னா, பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மோட்டிவாக இருந்துச்சு. அன்னைக்கு டிடிவி தினகரன் தனிச்சு நின்னாலும் பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அதே மாதிரி திமுக சார்பிலையும் அது பொதுவாக எதிர்கட்சி அப்படிங்கிற நிலையில இருந்த காரணத்தினால எப்படியும் ஆளுங்கட்சி, அது அதிமுகவா அல்லது ஆளுங்கட்சியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரோ வந்தா வெற்றி பெற்றால் அதன் காரணமாக நம்ம தொகுதிக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான எதிர்பார்ப்புகளும் மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அதற்கு முன்பாக 2009 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே அதிமுக பல தேர்தல்களை வந்து புறக்கணித்திருக்கிறது. அப்ப தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது வந்து ஆளும் கட்சிக்கு எதிராக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா நியாயமான முறையில, ஜனநாயக முறையில, நேர்மையான முறையில தேர்தல் நடைபெறாது, பணபலம், அதிகார துஷ்பிரயோகம் தான் நடக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் நாம நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சு பணத்தையும் வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் பொதுவாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து அந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அந்த அடிப்படையும் நம்ம மையப்படுத்தி, அதே நேரத்தில் ஏற்கனவே நம்முடைய முடிவும் 2026 தேர்தலில் நேரடியாக போட்டியிடுறது. அப்படி போட்டியிட்டாதான் நம்முடைய நோக்கம் நிறைவேறும். 2026 தேர்தலில் நேரடியாக போட்டியிடுறதுதான் நம்முடைய இலக்கே. தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பதுதான் நம்முடைய இலக்கே. அப்படிங்கிற பட்சத்துல இன்றைக்கு நம்ம கட்சி வேலைகள் அதிகமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. உறுப்பினர்கள் சேர்க்கையில இருந்து, நிர்வாகிகள் கட்டமைப்புல இருந்து, அனைத்து விஷயமான வேலைகளும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஈரோடு கிழக்கு தேர்தல்ல எப்படியும் ஜனநாயக விரோதமாக, ஜனநாயகத்துக்கு மாற்றாக நடக்கக்கூடிய அந்த தேர்தல்ல நான் போட்டி போட்டு நம்முடைய நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நோக்கம். இன்னொன்னு சொல்றீங்க நிறைய பேர், இந்த தேர்தலில் போட்டியிட்டா ஓட்டு சதவீதம் என்னன்னு தெரிஞ்சிருவலாம். வாய்ப்பே கிடையாது. இப்ப திமுக போட்டி போடுது, ஆப்போசிட்ல நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்ப நாம் தமிழர் கட்சி வாங்கக்கூடிய ஓட்டுகளை எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு சதவீதம் தான் எடுக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அதிமுக போட்டியிடல, பாஜக போட்டியிடல, இன்னும் பல எதிர்கட்சிகள் போட்டியிடல.
அப்படிங்கிற காரணத்தினால அதுல வாக்கு சதவீதத்தை பாத்திரவே முடியாது. அது கூடுதலாக வாங்கினாலும் சரி, குறைவாக வாங்கினாலும் சரி, இந்த இடைத்தேர்தலில் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது பொருந்தாது அப்படிங்கறதா உண்மை. சரி, எங்களை பார்த்து கேக்குறீங்களே, தாவேகா போட்டியிடலையே, தாவேகா போட்டியிடலையே, தோல்வி பயமானு. அந்த தொகுதியில நின்னது காங்கிரஸ். 2021 இருந்து 2025 வரைக்கும் காங்கிரஸுக்கு கொடுத்த ஒரு சீட்டு. அந்த சீட்ல ஏற்கனவே காங்கிரஸ் சார்பாக ஒருத்தர் நின்னாரு, அவரு இறந்துட்டாரு. அதற்கு பிறகு இன்னொருத்தர் நின்னாரு, அவரும் இறந்துட்டாரு. இப்போ மூன்றாவது ஒரு முறையும் அந்த தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுக்கிறது தானே சிறப்பாக இருக்கும். ஏன் காங்கிரஸ் போட்டியிடல? அப்படி யாராவது கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ஏன் அப்ப அங்க காங்கிரஸ் போட்டியிடல? ஏன் அந்த தொகுதியை காங்கிரஸுக்கு திமுக விட்டு கொடுக்கல? இதுதான் கூட்டணி தர்மமா? இதுதான் கூட்டணி அறமா? அப்படி யாராவது கேட்க தோணுதா உங்களுக்கு? சரி, தமிழக வெற்றி கழகம் ஏன் போட்டி போடல, தமிழக வெற்றி கழகம் ஏன் போட்டி போடல அப்படின்னு சொல்லி விமர்சனங்களையும் கேவலமா பேசக்கூடியவனையும் பார்த்து கேட்கிறோம். போட்டியிட்டா நீ எங்களுக்கு வாக்கு செலுத்த போறியா? போட்டியிட்டா எங்களுக்காக வேலை பார்க்க போறியா? இல்லையே. போட்டியிட்டாலும் போட்டியிடாட்டாலும் நீங்க திமுகவுக்கு தானே அடிவட்டியாக இருக்க போறீங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு தானே வேலை பார்க்க போகுது. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டா என்ன, போட்டியிடலாம் என்ன? அப்போ திமுகவுக்கு பார்த்து பயம், அப்போ உங்களுக்கு பயம், போட்டியிடுவதற்கு பயம், மக்களை நெருங்குவதற்கு பயம். பயம் இருந்துச்சுன்னா ஏன் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறார்? கட்சி ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? தேர்தலை சந்திப்பதற்கு தானே கட்சி, தேர்தலை சந்திப்பதற்கு, மக்களை சந்திப்பதற்கு தானே கட்சி. அப்ப பயப்படுற நாங்க ஏன் கட்சி ஆரம்பிக்க போறோம்? பயப்படக்கூடிய நாங்க ஏன் ஆளக்கூடிய அரசாங்கத்தை, அது மத்திய அரசாங்கமானாலும் சரி, மாநில அரசாங்கமானாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய தவறுகளை நாங்க ஏன் சுட்டி காட்ட போறோம்? உங்களையும் எதிர்க்க போறோம். இந்த எங்களுக்கு பயம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பயம். அவங்க திமுகவுக்கு அடிவரடியாக திமுகவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பயமே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் முழு மன தைரியத்தோட ஃபுல் பிளட்ஜா அரசியல்ல குதிக்கணும். 2026 தேர்தல் அப்படிங்கறதான் இலக்கே. அதுல எங்களுடைய முழு பலத்தையும், முழு திறமையும், முழு தகுதியையும், முழு உழைப்பையும் போட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை முதல்வராக்குவதுதான் நோக்கம். அதே மாதிரி பல தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி தமிழகத்திற்கு ஒரு நல்லாட்சியை கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். எனவே இது மாதிரியான இடைத்தேர்தல்களில் நேரத்தை செலவிடுவதோ, பொருளாதாரத்தை செலவிடுவதோ, அதுல போய் எங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்றதோ தேவையில்லாத செயல் அப்படிங்கிறத கருத்துல கொண்டுதான் இந்த தேர்தலை நாம புறக்கணிச்சிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த தேர்தலை நாம் புறக்கணித்தது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.